நான் தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் மாநில செய்தி தொடர்பாளர். இறந்து போன அன்பு நண்பர் ஆம்ஸ்ட்ராங் என்னுடைய பள்ளிக்கால தோழர். இன்றைக்கு தமிழகத்திலே ஈடு இணையில்லாத ஒரு தலித் தலைவர், உண்மையான தலித் தலைவர் என்றால் அது ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் மட்டும்தான். இது போன்ற அரசியல் படுகொலைகள் இனி தமிழகத்தில் நடக்கக்கூடாது. தொடர்ந்து தமிழகத்தில் அரசியல் படுகொலைகள் நடந்து வருகின்றன. முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களே, அரசியல் படுகொலைகளை தடுத்து நிறுத்துங்கள். அரசியல்வாதிகளுக்கு அச்சுறுத்தல் ஏற்படுவது அது அனைத்து கட்சிகளுமே தொடர்ந்து நடந்து வருகிறது. இன்றைக்கு ஆம்ஸ்ட்ராங் அவர்களின் மரணம் தமிழகத்தில் உள்ள தலித் விடுதலைக்கு ஒரு நெருக்கடி ஏற்பட்டது போல இருக்கிறது. ஏனென்றால் ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் சட்டக்கல்வி படிப்பதற்கும், ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் இன்றைக்கு தொழிலில் வளர்வதற்கும், ஒவ்வொரு மனிதருக்கும் தன் குடும்பத்தில் ஒருவராக இன்றைக்கு அம்பேத்கர் அவர்கள், அண்ணல் அம்பேத்கர் அவருடைய வழியில் நடந்த ஒரே ஒரு அற்புத தலைவர் என் அன்பு சகோதரர் ஆம்ஸ்ட்ராங். அவர்களுடைய படுகொலை செய்த கயவர்களை உடனடியாக கண்டுபிடிக்க வேண்டும். அவர்களுக்கு உரிய தண்டனை தமிழக அரசு பெற்றுத் தர வேண்டும். இல்ல, இன்றைக்கு தமிழகத்தில் அரசியலில் ஈடுபட்டு சுயமாக கருத்துக்களை சொன்னாலே அனைவருக்குமே பாதுகாப்பற்ற சூழ்நிலை தான் இருக்கு. எனக்கு அவருடைய எதிர்ப்பு, அவருக்கு இருக்கக்கூடிய ஆபத்தை பற்றி எனக்கு தெரியாது. ஆனால் ஒரு விஷயம்தான், ஒரு இளம் தலைவர், அவர் அந்த மாதிரி ஒரு நல்ல தலைவர்கள் எல்லாம் இன்றைக்கு நிறைய இடங்களில் படுகொலை செய்யப்படுகிறாங்க. எல்லா இடத்திலுமே இன்றைக்கு அரசியல் படுகொலைகள் சர்வசாதாரணமாக நடந்து வருகிறது. ஆமா ஆமா அதனால இந்த தலித் படுகொலையை அரசு மிக கவனத்துடன் உரிய முறையில் கையாண்டு குற்றவாளிகள் உடனடியாக கண்டுபிடித்து சட்டத்தின் முன் நிறுத்த வேண்டும். பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவர் கடந்த 17 வருஷமா ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவராக மிக சிறப்பாக பணியாற்றிட்டு வராங்க. பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவராக பொறுப்பேற்றதிலிருந்து தமிழ்நாட்டில் பாபா சாஹிப் அம்பேத்கருடைய கொள்கைகளையும், குறிப்பா தலித் இளைஞர்களை கல்வியில உயர்வதற்காக தன்னுடைய வாழ்நாள் முழுக்க வேலை செஞ்சிருக்காங்க. கடந்த ஏறக்குறைய ஒரு 25 வருஷமா அதுதான் பண்ணிட்டு இருக்காங்க. ஏறக்குறைய ஆயிரக்கணக்கான மாணவர்களை சட்டக்கல்லூரியில சேர்த்து அவங்கள வழக்கறிஞர்களை மாத்தி இன்னைக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் மாத்திரமல்ல, தமிழ்நாடு முழுக்க பல நீதிமன்றங்கள்ல வழக்கறிஞர்களாக பணியாற்றிட்டு வரக்கூடிய ஒரு உன்னதமான பணியை செய்தவர் தான் இன்னைக்கு படுகொலை செய்யப்பட்டிருக்கிற எங்களுடைய மாநில தலைவர் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள். இந்த படுகொலை எல்லாரும் சொல்ற மாதிரி இதுல த்ரெட்டன்ன்றதை விட இது முழுக்க அரசியல் உள்நோக்கம் இருக்கிற ஒரு படுகொலை. தமிழ்நாடு அரசு அவருடைய இறுதி அடக்கம் செய்வதற்குள்ளார அந்த குற்றவாளிகளை கண்டுபிடிச்சு அவங்களுக்கு உரிய தண்டனை வழங்கணும். தொடர்ந்து இது மாதிரியான போக்கு தமிழ்நாட்டில் நடக்கிறத தயவு செய்து தமிழக அரசு தடுக்கணும். மாண்புமிகு தமிழக முதல்வர்களுக்கு தமிழ்நாடு பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய கோரிக்கையாக வைக்கிறோம். இனி ஒரு படுகொலை இந்த தமிழ்நாட்டில் நடக்கக்கூடாது. அப்படி ஒருவேளை நீங்க தலித் தலைவர்களை குறிவைப்பீர்களானால் தமிழ்நாடு எப்படி இருக்குன்னு தெரியாது. ஏன்னா நாங்க எங்களுக்கு பேனா பிடிக்கும் தெரியும், வேற ஒன்னு பிடிக்கும் தெரியும். தயவு செய்து எங்களை பேனா விட்டுட்டு வேற ஒன்னு எடுக்க வச்சிடாதீங்க. 60 ஆண்டு காலம் நாங்க திரும்பி இன்னைக்குதான் ஏதோ தலையெடுத்து ஒரு பட்டப்படிப்பு படிச்சு ஒரு வேலைக்கு போய் பணியாற்றிட்டு இருக்கோம். நீங்க திரும்ப பேனா விட்டுட்டு தயவு செய்து எங்களுக்கு ஆயுதம் எந்த வைக்காதீங்க. இது தமிழக அரசுக்கு பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய இளைஞர்கள் சார்பாக நாங்க வைக்கிற கோரிக்கை. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.